ஹாய் வணக்கம். இன்றைக்கி இங்கே பாருங்கள், ரேஷன் அரிசி இது பச்சை அரிசி புழுங்கல் அரிசி ரெண்டுத்தையுமே எடுத்து நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வாங்க எத்தனை டம்ளர் அளந்து போடலாம் நம்ம பார்க்கலாம். நான் பச்சை அரிசி 3 டம்ளர் எடுத்திருக்கேன், புழுங்கல் அரிசி 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் இப்போ சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று சேர்க்க போகிறோம். அதுதான் நம்ம சாப்பாட்டுக்கு செய்கிற பொன்னி அரிசி. இது 1 டம்ளர் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அரிசி தான் நான் சேர்க்க போகிறேன். இப்போ இது 1 டம்ளர் அதிலே சேர்த்துடலாம். மொத்தம் 7 டம்ளர் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டு இப்போ நம்ம இதை கழுவிடலாம். இங்கே பாருங்கள், நான் இது இந்த அரிசியை கழுவும் போது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது. இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவும் போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி கலர் மாறி வரும். இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் நிறைய மாவு அரைக்கிறதுனால நான் பெரிய டம்ளரை தான் அளந்து எடுத்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஒரு 3 நாள் இந்த மாவு வருங்க கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், தண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை இந்த மாதிரி நம்ம ஒரு 5-6 வாட்டி கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து அரிசி ஊற வச்சிடலாம். இப்போ உளுந்து எடுத்துக்கலாம். இது அரிசி அளந்த டம்ளர் தான். இதில் நான் உளுந்து எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ உளுந்து அளவு நம்மளுக்கு. இப்போ இதையுமே சேர்த்துக்கலாம். இதில் 1 பிடி ஜவ்வரிசி சேர்க்குறேன் இன்றைக்கி. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சிடலாம். இப்போ உளுந்து நான் அளந்து தான் வச்சுருக்கேன். ஊற வைக்கிறது அரிசி அரைக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி தான் ஊற வைப்பேன். இதுவும் ஐஸ் க்யூப் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். உளுந்து நல்லா நம்மளுக்கு பொங்கி வரும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு உளுந்து கிரைண்டர் மேல் வரைக்கும் வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம நல்லா பொங்கி நல்லா பஞ்சு மாதிரி வரும். நம்ம இந்த மாதிரி அரைக்கும் போது தான் இட்லி நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இட்லி மாவு கரைச்சி நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நான் முன்னாலே உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். நம்ம ஊற்றும் போது நல்லா நம்மளுக்கு அந்த காற்று போல் பஞ்சு மாதிரி இருக்கணும் மாவு. அப்போ தான் இட்லி நம்மளுக்கு சாஃப்டாக நல்லா பெருசாக கிடைக்கும். இன்றைக்கி மறுநாள் நான் ஊற்றின இட்லி தாங்க. 2வது நாள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இட்லி அரைக்கிற விதம் தாங்க. நம்ம கடைசி மாவு வரைக்கும் எனக்கு இட்லி இப்படி தான் இருக்கும், நல்லாவே இருக்கும். பாருங்கள், இட்லியும் தோசையுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.